வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிக் பாஸோட டே 19 எபிசோட் நம்பர் 20. சும்மாவே இந்த பார்வதிக்கு ஏதாவது ஒரு விஷயம், அதாவது கண்டென்ட்டே இல்லைன்னா கூட ஒருத்தங்க கிட்ட குற்றத்தை கண்டுபிடிச்சு, குற்றமே இல்லாத ஒரு விஷயத்த குற்றமா பேசி அதை கண்டென்ட்டா ஆக்கக்கூடிய திறமை படைத்தவங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அவங்க கிட்ட அல்வா மாதிரி சுபிக்ஷா ஒரு கண்டென்ட்டை கொடுத்தா கிழிச்சு நாரா தொங்க விட்டுற மாட்டாங்களா? அப்படித்தான் இன்னைக்கு சுபிக்ஷாவை கிழிச்சு விட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க டபுள் கேம் ஆடலாம், ஒருத்தங்க முதுகுல போய் குத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதை இவங்களுக்கு மத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா இவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இவங்க பிரவீன் ராஜ் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ரம்யா கூடயும் தான் டீலிங்க போட்டேன், சுபிக்ஷா கூடயும் தான் டீலிங்க போட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல ரம்யாவே எதிர்த்து நான் சுபிக்ஷாக்காக எல்லாத்தையும் பண்ணேன், ஆனா அவன் முதுகுல குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே மேடம், நீங்க ஒன்னு போட்ட டீலிங் படி ரம்யா கிட்ட இருந்து ப்ராப்பரா அதை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிடைச்சிருந்திருக்கும். நீங்க 2 டீலிங் போட்டா அது ரைட்டு. ஆனா சுபிக்ஷா வியானா கூட, விக்ரம் கூட, கனி கூட, உங்க கூடன்னு 4 பேர் கூட டீலிங் போட்டா அது தப்புனா இது எந்த விதத்துல மேடம் நியாயம்? அவங்க உங்க முதுகுல குத்துனது தப்புனா நீங்க ரம்யா முதுகுல குத்துனதும் தப்பு தானே? கரெக்டா கட்டுவிட்டா. அதே மாதிரி பிரவீன் ராஜை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ராஜ் ரொம்ப கிளியரா, நான் ரொம்ப கிளீன் பாட்டில்ஸ் கொடுக்குறேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் கொடுங்க, எனக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆள் கிட்ட டைரக்டா டீலிங்க போட்டாரு, முடிச்சாரு, கிளீனா அந்த விக்கெட் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். இதுல ரம்யாவோட காய் நகர்த்தலும் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்வதி கிட்ட என்னதான் டீலிங்க போட்டாலும் பின்னாடி போயிட்டு இல்ல பார்வதிக்கு நான் கொடுக்க மாட்டேன்பா அப்படி இப்படின்னு பேசினாங்க. பட் ஆக்ஷன்ஸா அது கன்வெர்ட் ஆகல. எப்போ சுபிக்ஷாக்கு இவங்க ஃபேவரா பண்றாங்கன்னு பார்த்தாங்களோ, ஓகே இனிமே முடிச்சு விட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க, இனிமே இந்த பாருக்கு இறக்கம் காமிக்கிறது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல்டி அடிச்சிட்டாங்க. எப்பவுமே பாருவால தன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது ஏத்துக்கவே முடியாது. ஒண்ணு அவங்கள மார்க் பண்ணி காலி பண்ணுவாங்க, இல்லன்னா அவங்க கிட்ட பேசுனதையே திருப்பி திருப்பி பேசி பேசி ட்ரிகர் பண்ணி அவங்கள கத்த வச்சு பாத்தீங்களா இவங்க தான் கத்துறாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. மூணாவது எதுவுமே இல்லைன்னா அந்த பொண்ணு ஆர் அந்த பையன் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை பண்ணிருப்பாங்க அப்படின்னா மக்களை கேமரா முன்னாடி வந்து நின்று மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இந்த மாதிரி காரியங்கள் செய்வாங்க. சுபிக்ஷா மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததில்ல, நாங்க கியூசில உட்கார்ந்து இந்த பொண்ணுக்காக பண்ண, நாங்கெல்லாம் என்ன லூசா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய காரியவாதி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர் திவாகர் இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு உன் கூட போராடினே நான் போராட்டம், அடங்கப்பா உனக்கு கேமும் புரியல, நான் சொல்றதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கடின்னு கடிச்சு துப்பிக்கிட்டு இருந்தாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பார்வதி அண்ட் திவாகருக்குள்ள லாஸ்ட் வீக்ல இருந்தே பயங்கரமான முட்டல் மோதல்கள் தொடங்கினதுனால இந்த கமருதீன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து பார்வதியோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு இருவர் கூட்டணியை ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. அட ஓமா பண்ணும்போது இல்ல மாமா. இவங்க 2 பேரும் என்னமோ உலகத்திலேயே இவங்க தான் பெரிய உத்தமர்கள் மாதிரியும், அந்த வீட்டுக்குள்ள இவங்க மட்டும்தான் நியாயவாதிகள் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்காக அவங்க போறதும் அவங்களுக்காக இவரு வர்றதும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இதுல திவாகர் கிட்ட சொல்றாங்க, பாத்தியா உங்க ஆளு சுபிக்ஷாவால இன்னைக்கு எனக்கு எல்லாமே போச்சு, ஒன்னாலதான் நீ மார்க் போட்டதுனாலதான் அப்படின்றாங்க. ஏங்க நீங்களும் தானங்க பர்சனலா போய் சுபிக்ஷாவோட டீலிங்க போட்டீங்க, உங்களுக்கும் சுபிக்ஷா ஜெயிச்சா ஓகே அந்த பாஸ் நம்ம கைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப அது கிடைக்கலன்னதும் ஒட்டுமொத்த பழியும் தூக்கி திவாகர் தலையில வைக்கிறது எப்படி? இதுதானா? ஏய் என்ன என்ன கேவலமா பாத்துட்டு போற? இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது வினோத் இருக்காரு, அடங்கப்பா அவரு நல்ல எரியிற நெருப்புல தூக்கி எண்ணெயை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற இவங்க 2 பேரும் சண்டைக்குள்ள புகுந்து, ஆமா நீதான் கேட்கல, நீதான் அதை பண்ணல அப்படின்னு எக்ஸ்ட்ராவா பல பிட்டுக்கள். அது எப்படி இந்த தர்பீஸ் பிரச்சனை பண்ணாருன்னா இல்ல தர்பீஸ் எகிர்னாருன்னா அந்த இடத்துல மட்டும் போய் நம்ம குரலை கொடுத்தா நம்ம வந்து கேமரால தெரியுவோம் அப்படின்னு சொல்லி வினோத் ஒரு காரியம் பண்றாருன்னு எனக்கு புரியல. என்ன இது? இந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேல திவாகரே டென்ஷன் ஆகி, என்ன பாரு உனக்காகத்தான் நான் எல்லாமே பண்ணேன், இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்துன உடனே இந்த வினோத்தும் கமருதீனும் சேர்ந்து எங்க நண்பனுக்கு நாங்க தான் சப்போர்ட்டுக்கு வருவோம்னு சொல்லி குறுக்க இந்த கௌசிக் வந்தா
பாருக்காக பேச போறேன்ட்டு அடி தடி தான். போற போக்குல மரத்துக்கு சேலை கட்டி விட்டா கூட இந்த ஆள் மார்க் போட்டுருவான் அப்படின்னு வினோத் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. உடனே என்ன சுபிக்ஷாவை நீ அப்படி சொல்றியா, இரு வீட்டுக்குள்ள போய் சொல்ற அப்படின்னு இவர் போய் பச்சக்குன்னு பத்த வச்சாரு. அது வீடு ஃபுல்லா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்லாரும் வந்து இவங்களை விலக்கி விடுறேன்னு என்னதான் ட்ரை பண்ணாலும் நடுவுல பாரு வந்து அண்ணே நீ பண்ணதெல்லாம் போதும், நல்லா பண்ற நீ, நல்லா பண்ற நீ அப்படின்னு கத்திட்டு போறாங்க. இதுக்கு நடுவுல வினோத் எல்லார்கிட்டயும் நான் அந்த மீனிங்ல சொல்லவே இல்ல, சுபிக்ஷாவை பத்தி நான் பேசல, இந்த ஆள் தப்பா புரிஞ்சுட்டு வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா திவாகர் தான் ஒரு நல்லவன், தான் வந்துட்டு சொல்ல வர்றது மட்டும்தான் ரைட்டு அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நாங்க யாரு? இதுக்கு நடுவுல வினோத்துக்கு சப்போர்ட்டா நானும் வரேன் அப்படின்னு கமருதீன் எகிர, நீ எல்லாம் பேசாத, ஒரு பொண்ணை பத்தி பொதுவெளியில தப்பா பேசின ஆள் தானே நீ அப்படின்னு வாட்டர்மெலான் சொல்ல எப்பவும் போல இவரு எகிர ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பு. நம்ம இந்த மாதிரி ஹீரோயிசமான சீன்கள்லாம் பண்ணோம்னா நம்ம சில பல சீசன்கள்ல வெளியே ஹீரோக்களா தெரிஞ்சாங்கல்ல அவங்கள மாதிரி தெரியும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாரு. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. அரோரா அண்ட் கலை கிட்ட உட்காந்து கமருதீன் சும்மா ஓவரா எகிரிட்டு வரான் என்கிட்ட, என்னை பத்தி தெரியாது, என் பேக்ரவுண்ட பத்தி அவனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல செல்லம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவர் என்ன அவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காருன்னு எனக்கு புரியலையே. இவர் பேக்ரவுண்ட பத்தி எல்லாம் பேசலாமா, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதையுமே பேசக்கூடாதான். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. இருந்தாலும் கமருதீன் சும்மாவே ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுவாரு. பேக்ரவுண்ட் ஓகே இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு, ஓ பேக்ரவுண்ட் வச்சு மிரட்டுறியா, ஓ பேக்ரவுண்ட் வச்சு மிரட்டுறியா அப்படின்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி, அந்த பொண்ணை பத்தி நீ பேசினது தானே, எனக்கும் அந்த பொண்ணுக்கு 1000 இருக்கு, 1008 கூட இருக்கும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் சந்தை கிழித்து தெருவுல போட்டு கிழிச்சு நாரடிச்சிட்டு இருந்தாரு. விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. இதுல கமருதீன் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், ஒரு சண்டைனா ஸ்ட்ரைட்டா பேசணும், அந்த பிரச்சனையை பேசி முடிச்சோம் நகண்டோம் அப்படின்லாம் இருக்கவே மாட்டாரு. அதை உட்கார்ந்து பொறுமையா பேசி அதை டெவலப் பண்ணி ஸ்கிரீன் டைமிங்கை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், அந்த பிரச்சனையை விட்டு முடிச்சுட்டு போகணும்னு எதிராளி நினைச்சா கூட வேணும்னே அவங்க பின்னாடி போய் நின்னுக்கிறது, திருப்பி திருப்பி அதை பத்தி பேசுறது, இல்லைன்னா நக்கல் அடிக்கிறது, மாக் பண்றதுன்னு ஏதாவது ஒரு வழியை பிடிச்சு அவங்க வாயில இருந்தே கண்டென்ட்டை வாங்கி அதை வச்சு அவங்கள திருப்பி அடிப்பாரு. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. அடுத்த நாள் காலையிலையும் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் நடுவுல தான் பஞ்சாயத்து. இந்த எஃப்ஜேக்கு வேலை வாங்குறதுக்கு பார்வதியை விட்டா வேற ஆளே கிடைக்காது. ஏன்னா இவரு பார்வதி கூட தான் ஈக்குவலா நின்று சண்டை போட முடியும், அப்பதான் நம்ம வெளியே தெரியுவோம்னு நினைச்சிட்டு பண்றாரு போல இருக்கு. ரெண்டாவது பார்வதிக்கும் இந்த வாரம் ஃபுல்லா வேலை செய்யறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. எந்த வேலை சொன்னாலும் அதுல ஒரு நொட்டை, என்னால இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாது, கேட்டா பேக்ரவுண்ட்ல ஒரு இன்சிடென்ட் வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு அதை பண்ணல அதனால இப்ப நான் பண்ணல அப்படின்னு. இவங்க பல காரணங்களை பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கேம் பிளே பண்ணி விளையாடுவாங்க. பட் ஆப்போசிட்ல யாராவது அந்த மாதிரி கேம் பிளே பண்ணிட்டாங்கன்னா, ஓ தப்பு தப்பு தப்பு, என்ன மட்டும் எல்லாரும் இப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு கேமரா முன்னாடி போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இந்த வீட்டோட ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு 2 பேரை சொல்ல சொன்னாங்க. வழக்கம் போல எல்லா சீசன்லயும் நடக்கிற மாதிரி தான், எனக்கு யாரோட பிரச்சனை இருக்கு, எவன் இந்த வாரம் என் கூட வம்பிழுத்தாங்கிறத யோசிச்சு அவனை மட்டுமே கரெக்டா ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வரிசையா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எல்லாரும் எதிர்பார்த்தபடி இந்த அன்பு கேங்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா சோசியல் மீடியால, அந்த அன்பு கேங்க சார்ந்த அத்தனை பேரும் பார்வதியும் கமருதீனியும் தான் குத்துனாங்க. பிளான் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கலை நான் ஒரு நண்பனா இருந்து நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால என் நண்பி தப்பு பண்றா, சோ நான் பார்வதியை சொல்றேன் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, பார்வதி எல்லாரும் குத்துன்னு குத்தும் பொழுது இவர் உட்கார்ந்து கை தட்டுறாரு, கிளாப் அடிக்கிறாரு, என்னமோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி அவ்வளோ குசி இந்த மனுஷனுக்கு. இந்த கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஏதோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்ட் வாங்குற மாதிரி நினைப்பு போல் இருக்கு. ஒருத்தங்களா அவங்க பேரை சொல்ல இதான் எங்களுக்கு தெரியுமே, நாங்க பெரிய ஆள், இந்த பிக் பாஸையே கரைச்சு குடிச்சவங்க நாங்க, இதுதான் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டுட்டு கொடுக்குற ரியாக்ஷன்லாம் இருக்கே அடங்கப்பா, பார்க்க சகிக்கல. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. இதுக்கு நடுவுல பார்வதி முடிஞ்ச அளவுக்கு கலை கிட்ட போய், நீ ஒரு பச்சை பாம்புடா, நீ ஒரு துரோகிடா அப்படின்னு வெறுப்பேத்தி அவர்கிட்ட ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா அவரை திருப்பி திட்டலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அவர் கண்டென்ட் கொடுக்கல. ஆனா வாலண்டியரா வந்த தர்பீஸ் கமருதீன் இருக்கிறது தெரிஞ்சே துஷார் கிட்ட போய் ஏத்தி விட ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா துஷார் ரொம்ப தெளிவா நைஸா எஸ் ஆயிட்டாரு. ஆனா ஏத்தி விட வந்தார் இல்லையா தர்பீஸ், இவர் மாட்டிக்கிட்டாரு. கமருதீன் திரும்பவும் வந்து ஓவர் சீனு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டா இவங்க என்னமோ பார்க்குக்கு வந்த மாதிரி ஒரே சிரிப்பும் நக்கலும் நையாண்டியும் பண்ணிக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க, இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை.
அடுத்து இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஒட்டுமொத்த வீடும் சேர்ந்து பிரவீன்ராஜ் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது எப்பா இதெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, அதை பாக்குறதுக்கு அப்படியே குளுகுளுன்னு இருந்துச்சு ஆடியன்ஸுக்கு. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல தானே. ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும். ஏதோ ஒரு இடத்துல திவாகர் சொல்லிருப்பாரு போல் இருக்கு, சுபிக்ஷா பாக்குறதுக்கு த்ரிஷா சாயல்ல இருக்காங்கன்னு. அத பார்வதி கம்ருதீன் சொன்னதுக்கு தூ அப்படின்னு துப்புறாரு. கம்ருதீன், இப்ப நீங்க சுபிக்ஷாவை தூண் துப்புறதுக்கு ரீசன் என்ன? நீங்க பெரிய ஹீரோ மாதிரி இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி இந்த ஜெயில் கைதிகள் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பாத்தீங்களா வீட்டுக்குள்ள தர்பீஸோட சத்தத்தையே காணும், வீட்டுக்குள்ள வந்த உடனே இவர் எல்லாரும் கலாய்ச்சிருவாங்க அப்படிங்கறதுக்காகத்தான் இவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன், இனிமே அதை தவிர செய்ய மாட்டேன் அப்படின்னு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நிஜமாவே அதுக்கு தான் அடைக்கலம் கொடுத்தீங்களா? உங்களுக்கும் நிறைய காரியங்கள் தேவைப்பட்டுச்சு, உங்க சொல் பேச்ச கேட்கறதுக்கு ஒரு ஆள் முக்கியமா தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் கலையும் தர்பீஸையும் செலக்ட் பண்ணி உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க. ஆனா இப்போ அப்படியே மாத்தி பேசுறீங்களே பாரு. பாப்போம் இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் கொடுக்க போறாரு. இந்த வாரம் கொஞ்சம் ஆட்டோ ஓவரா தான் இருக்கு, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ரோஸ்ட் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாருன்னு. மேலும் பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம தி ரிவ்யூ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.